உங்கள் தெய்வமணி. இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலு பருப்பு பொடி தான் செய்ய போகிறோம். நம்ம சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடுவோங்க. அந்த பருப்பு பொடி சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த தோரம் பருப்பில் நெய் விட்டு, அந்த பசு நெய் விட்டு, அந்த வாழை இலையில் சூடாக சாதம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நாளைக்கு வந்து தேங்காய் சாதம் பொடி போடுறேன், இன்றைக்கி வந்து பருப்பு பொடி போடுறேன். நம்ம வீட்டில் கூழ் ஊற்றுறதுனால ஒரு 4 நாளாக வீடியோவே போடலை. வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால, எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும் கூழ் ஊற்றுனான்னு. அதனால் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது வீட்டில், அதனால் வீடியோ போட முடியல. இனிமேல் கரெக்டாக வீடியோ போட பார்க்குறேன். நம்ம கடாயை வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம் பருப்பு பொடி செய்கிறதுக்கு. கடாய் சூடு ஏறினதை நான் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு 2 பூண்டு ஒரு 20 பல்லு இருக்குன்னு வச்சுங்களேன். இதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். சும்மா லேசாக வறுப்பட்டாலே போதும். நம்ம தனித்தனியாக எதையுமே வறுக்க போகிறதில்ல, எல்லாமே வந்து ஒன்றா தான் வறுக்க போகிறோம். கொஞ்சம் பூண்டு சூடு ஏறின பிறகு நம்ம கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா மேலே மேலே போட்டுடலாம். எல்லாமே ஒன்று ஒன்றும் சேர்ந்து வறுபட்டுரும், ஒன்றோட ஒன்று சேர்ந்து. இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை பாருங்கள், ஒரு 3/4 பவுல் கடலைப்பருப்பு இதை போட்டுக்கலாம். இப்போ அனலை கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் அனல் கம்மி பண்ணிக்கணும். கம்மியாக இப்போ நம்ம இது கூடவே 3/4 பவுல் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரேஷன் துவரம் பருப்பு தான், ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் ரேஷனில் போடுற துவரம் பருப்பு வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்காது. நான் வீட்டுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரேஷன் துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், சிறுபருப்பு. இது வந்து 3/4 பவுல் போட்டோம் இல்லையா மற்ற பருப்புலாம், அதே மாதிரி தான் இதையும் போட போகிறோம். ஒரு 3/4 பவுல் சிறுபருப்பு. எதுவுமே நம்ம தனித்தனியாக வறுக்கல பாருங்கள், அப்படி அப்படியே போட்டுரும். ஆனால் அது கரெக்டாக வறுபட்டுரும். அடுத்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 பவுல் தான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து அந்த 3 பருப்பு வந்து 3/4 பவுல் போட்டோம். இது வந்து ஒரு 1/2 பவுல் தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 1/2 பவுல் உளுத்தம்பருப்பு. அதனால் கம்மியாக வச்சே வருங்க. வேகமாக வச்சு வறுத்துட்டிங்களா டேஸ்ட் இருக்காது. நம்ம இட்லி பொடிக்கு வறுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அடுப்பு கம்மியாக வச்சுட்டு, அனலை கம்மியாக வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும் டைம் எடுத்து. நான் பக்கத்தில் சாதம் வெடிச்சிருக்கா பாருங்க, கழுவி அரிசி போட்டு. இதுவே வெந்து முடித்து வடிச்சிருவோம் நம்ம, அது வரைக்குமே இது வறுபடும். அப்படி வறுத்தா தான் வாசனையே நல்லாயிருக்கும். இது உடச்ச கடலை ஒரு 1/2 பவுலும், காஞ்ச மிளகா ஒரு குண்டு மிளகா தான் எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, குண்டு மிளகா தான் எடுத்திருக்கேன், 1/2 பவுல் எடுத்திருக்கேன். இது வந்து காம்பு எடுத்துட்டு
இது கூடவே சேர்த்து வறுப்போம். இது வந்து 3/4 பாகம் இது வந்து வறுபட்டுடணும். இந்த பருப்புலாம் வந்து 3/4 பாகம் வறுபட்ட பிறகு உடச்ச கடலையும் காஞ்ச மிளகாவும் போடலாம். ஏன்னா உடச்ச கடலை வந்து ஆல்ரெடி வறுபட்ட கடலை தான், வறுகடலை தான் இது. இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாவையும் உடச்ச கடலையும். நம்ம பருப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கூட அதுலேருந்து ஈரத்தன்மை தான் போயிருக்கு பாருங்கள். ஆனால் வறுபடவே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை பருப்பு. இந்த மாதிரி தான் பொறுமையாக வறுக்கணும். இதில் பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு சேர்த்துக்க வேணாம். பூண்டு சேர்த்துக்காமையே இப்போ போட்ட பருப்பு காஞ்ச மிளகாய் இது வரைக்கும் போட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். இதை வறுத்து அரைச்சி டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு 2 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். 2-3 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம 1 மாதத்துக்கு ஒரு முறை அரைச்சிட்டா போதும். அதுக்குன்னு நீங்கள் அரைச்சி ஒரு 6 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. 1 மாதத்துக்கு தேவையானதை ஒரு நாள் சண்டேயில் வந்தீங்களும் வச்சிங்களேன், ஒரு 2 மணி நேரம் கிச்சனில் நின்னா போதும். நம்ம எல்லா பொடியும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம காலையில் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ கிளம்பும் போது நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் எடுத்து கொஞ்சம் நெய் விட்டோமா தாளிச்சோமா அந்த பொடி எடுத்து போட்டு கலரி சாதம் கட்டிட்டு இதுக்கு சைட் டிஷ் ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சுக்கலாம், இல்லை ஒரு காய் பொரிச்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்தும் கிடச்சிரும். இப்போ சாம்பார் வைக்கிறோன்னு வச்சுங்களேன், சாம்பாரில் என்ன சத்து இருக்கோ அதை இதில் சேர்ந்துடுது. கூட ஒரு காய் பொரிச்சு வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு காயும் கிடச்சிரும், நம்ம பருப்பில் இருக்கிற சத்தும் நமக்கு கிடச்சிரும். வேலையும் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு நாள் மெனக்கட்டு இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், 1 மாதத்துக்கு கொஞ்சம் கவலை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் கிளம்பி போகலாம். பாருங்க 3/4 பாகம் வறுபட்டுருச்சு நம்ம பருப்பு பொடிக்கான பருப்பெல்லாம். நீங்கள் நினைப்பீங்க எல்லா பருப்பையும் ஒன்றா போட்டாங்க, பூண்டையும் இது கூடயே போட்டாங்க, எல்லாத்தோட வறுபடுற தன்மையும் வேறு வேறு, இது எப்படி ஒன்றா ஈவனாக வறுபடும்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. நம்ம பொறுமையாக வறுக்கும் போது இதை பாருங்கள், எல்லா பருப்பும் அள்ளி காட்டுறேன், கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஏதாவது ஒன்று அதிகமாகவோ ஒன்று கம்மியாகவோ வறுபட்டுருக்கா பாருங்கள். எல்லாமே ஈவனாக வறுபடும். நம்ம பூண்டு பாருங்கள், நம்ம போடும்போது வெள்ளையாக இருந்ததா, இப்போ பாருங்கள் நல்லா கலர், அந்த பருப்பு கலருக்கு அது மாறிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து வெடித்து அது வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். நம்ம இதை முடிக்கிறதுக்குள்ளே, இதை வறுத்து முடிக்கிறதுக்குள்ளே அதுவும் கரெக்டாக வறுபட்டுரும். இதே நம்ம பூண்டை தனியாக வறுத்தோன்னு வைங்களேன், அங்கங்கே தீஞ்சு போயிடும். பூண்டு வறுக்கும் அந்த கடாயில் அழுந்துற இடம் வந்து கருப்பாயிடும், அந்த மேலே வந்து வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி தீயை வச்சு தான் இது வறுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி போட்டு வறுக்கும் போது அதுவும் கரெக்டாக இது கூடயே சேர்ந்து வறுபட்டுரும். இவ்வளோ நேரம் இதை வறுக்கிறோம். இந்த பாருங்க, பக்கத்தில் சாதம் வச்சுருந்தேன்ல, அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும், அடிச்சிருவேன். அவ்வளோ நேரம் ஆகுது. இதை ஒன்று ஒன்றா போட்டு வறுத்தோம்னா நம்ம எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள். நான் இது எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து 3/4 பாகம் இது வறுபட்டுச்சு. இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகாவை போட்டுடலாம். காஞ்ச மிளகாவை போட்டுட்டோம்னா இது கூடவே இன்னும் ஒரு 1/4 பாகம் வறுபடணும்ல, அதுக்குள்ளே இது வறுபட்டுரும். இது எல்லாத்தையுமே நம்ம சிம்மில் வச்சு வறுக்கிறது தான் காரணம். அனலை ஏற்றி வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக வறுக்க முடியாது. உங்களுக்கு இந்த சிறு பருப்பு உளுத்தம் பருப்புலாம் சீக்கிரம் செவந்துடும். இந்த கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் நம்மளுக்கு லேட்டாக செவக்கும், அது வந்து நல்லா இருக்காது. அனலை கம்மி பண்ணி வறுத்திங்கன்னா தான் இந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வறுபட்டும் வரும். இதுக்கு மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் நான்.
நம்ம இட்லி பொடிக்கு வந்து கம்மியாக போடுவேன். ஏன்னா நம்ம சாதத்துக்கு போடும்போது கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்புன்னு இருந்தால் டேஸ்ட்டே இருக்காது. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற இட்லி பொடிக்கு வந்து அது செட் ஆகும். நம்ம சாதத்துக்கு வந்து செட் ஆகாது. கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்த உடனேயுமே அந்த வாசனை வர ஆரம்பிச்சது பாருங்க. நம்ம உடச்சக்கடலை இன்னும் கூட லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணும் போது போட்டுட்டாலே போதும். இதை கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருங்காயம் போட போகிறோம். இந்த பெருங்காயம் வந்து நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். சும்மா லேசாக அதை உடச்சிட்டு அப்படியே போட்டுக்கலாம். பெருங்காயமும் சேர்த்தாச்சு. இப்போ அந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம உடச்சல்லையை சேர்த்து ஒரு நிமிஷம் போதும். அது வறுபட்ட கடலை தான், அதாவது 1 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்தில் சாதமே வெந்துருச்சு, வடிக்க போகிறேன் நான். ஆனால் இன்னமும் நம்ம பருப்பு அங்கே வறுபட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் 1 நிமிஷத்தில் சாதத்தை வடிச்சிடலாம். ஆனால் நம்ம பருப்பு பார்த்திங்கன்னா இன்னும் வறுபட்டுட்டே இருக்குது. இதில் நம்ம பருப்பு பூண்டு எல்லாமே ஒரே கலரில் இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பூண்டு போடும்போது வெள்ளையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள். எல்லா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து எதனா உங்களுக்கு சமையலில் எதனா பண்ணி வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி காட்டுறேன். நம்ம காஞ்ச மிளகாவும் போட்டோம் இல்லையா, காஞ்ச மிளகாவும் வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம். வருங்க கலகலகலாம் நாடுதா காஞ்ச மிளகா. இப்போ வந்து நம்ம உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த எல்லாமே சேர்த்துட்டோம். நம்ம இது உப்பு மட்டும்தான் சேர்க்கணும். இது எல்லாமே கொட்டி ஒரு தட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா இதுலேயே இந்த கடாயிலே வந்து உப்பு போட்டுங்க. உப்பும் வந்து நம்ம வறுத்து தான் போடணும். எதுலேயுமே வந்து ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. பாருங்க, நம்ம நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சிட்டோம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. நம்ம பூண்டு பாருங்கள் நல்லா வறுபட்டு அது வெடித்து வெந்து இது பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. பாருங்க ஜவ் மாதிரி இருக்குது பாருங்கள், அப்படியே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது கூடவே தான் போட்டோம், நல்லா வெந்துருச்சு. தீயவும் இல்லை, இது பாருங்கள் அழகாக வெந்திருக்கு. இதில் கசப்பும் வராது. இப்போ நம்ம உப்பு வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம பருப்பு பொடியை அரைச்சாச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து நைஸாக அரைச்சிங்க. நம்ம இட்லி பொடி அரைக்கிற மாதிரி குறைன்னு அரைக்காதீங்க, நல்லா நைஸாகவே அரைச்சிங்க. இப்போ வந்து இதுவே நம்ம ரெடி. இப்போ நம்ம சாப்பிடும் போது இந்த பருப்பு பொடியை போட்டு சூடாக சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு அப்படியே பசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடணுன்றீங்களா, அதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுங்க. நல்லா பெரிய ஸ்பூன் பாருங்கள், இல்லை ஒரு 2 ஸ்பூன் நெய். இது வந்து ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிடலாம், அவ்வளோ சாப்பாடு இருக்கும். ஆனால் குழந்தைங்க கிணறு இருக்கும்போது 2 பேர் கொடுக்கணும் சாதத்தை. ரெண்டு பேருக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டிடலாம்.
என்னடா செல்லம்? இப்பதானே தண்ணி எடுத்து போய் கீழே ஊத்துனேன். நம்ம நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல நெய்லையும் செய்யலாம். நம்ம வேற நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே. ஆனால் நெய் சேர்க்கும் போது பருப்பு பொடியோட அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சூடாயிருச்சு, நம்ம கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். என்ன வேணும்? தண்ணி. என்னடா? ஆமாண்டா. இரு, அம்மா வந்து எடுத்து தரேன். நீ எடுக்கும் போது மேலே ஊற்றிடும் தண்ணி. 2 நிமிஷம் அம்மா வந்து உனக்கு ஊற்றி தரேன். ஓகே? என்னடா? ஆமா, எண்ணெய் மேலே கொட்டிடும். இன்னும் கொஞ்சம் கூக்கணுமா? இரு, இது மேலே தெரிச்சிடும் எண்ணெய். அம்மா பண்ணி சமையல் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் தூக்கிக்கிறேன். ஓகே? ஓகே சொல்ல. பாத்தா பாத்து எங்க இருக்கு? என்ன பண்ணும்? வாத்து வச்சு என்ன பண்ணும்? நம்ம கடுகு பொரிஞ்சிருச்சு பாருங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டோமா, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு வந்து ஆன்ல இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடியில் ஒரு 1.5 ஸ்பூன் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் பொடி. இது வந்து ஆன்ல இருந்ததுன்னு வச்சுங்களேன், அடுப்பு கலர் மாறிடும், சாதம் வந்து கலர் மாறிடும். அதனால ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போது நம்ம சாதம் ஆற வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா உதிர உதிராக வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தை இதில் கொட்டிக்கணும். என்ன வாசனை! அவ்வளோதான். இப்போ இதை தாளிக்க எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள், 2 நிமிஷம் தான். இந்த பொடியை மட்டும் பண்ணி வச்சுட்டா போதும். வீட்டில் ஒரு 4 வகையான பொடி பண்ணி வச்சுக்கினாங்களா. புளி சாத பொடி, பருப்பு பொடி, அதுக்கப்புறம் தேங்காய் சாத பொடி, கருவேப்பிலை பொடி. இதை பண்ணி வச்சிட்டாலே போதும். இந்த மாதிரி தாளிச்சிட்டோமா ஒரு காய் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு காய் பொரியலோ வறுவலோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கடை கடை டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள், கம்ம கம்மன்னு சூப்பரான ஒரு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள், பாப்பாவுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். சூப்பராக கம்ம கம்மான்னு அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போதே. இப்போ வந்து நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸ்பூன்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம கையிலேயே சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது.